வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். வருஷத்துடைய கடைசி மாதம். ஸோ 2025 என்ன நடக்க போதோ ஒரு சின்ன முன்னோட்டம் அப்படி டிசம்பரில் லேசாக எல்லா ராசிக்கும் தெரிய வந்துடும். அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சுய ஜாதகத்தை எப்போவுமே ஒரு தடையாவது நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் புரிய வரும். நீங்கள் கேட்டதுக்காக தான் அந்த ராசி லக்னம் காம்போலாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்து புரிஞ்சுங்க. இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருத்தி அதை அனலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரிடிக்ஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவில் 1 மில்லியன் நெருங்கிடுவோம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2025 உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பலனை கடவுள் கொடுக்கட்டும். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. அந்த சைட்டில் உள்ள சர்வீஸை பயனுள்ளதாக பயன்படுத்துங்க. நன்றி. தனுசு ராசி. தனுசு நிறைய இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்களாம் ஒரு மெயில் அண்ட் எனக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்களும் கேட்டது என்னென்னா, இப்போ தான் தனுசு அப்படி இந்த 7 சனிலாம் முடிஞ்சு கொஞ்சம் அப்படி இப்படி நல்லா வந்தது. உடனே இப்போ அர்த்தாஷ்டம சனி வருது, 2025 அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, அப்புறம் ராகு 3rd ஹவுஸ் வராரு, குரு ஆல்ரெடி 6th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு, இதெல்லாம் எப்படி இப்படின்லாம் சொல்கிறதுலாம் கேட்டேன். ஒன்று தெரிஞ்சுங்க, உங்கள் ராசிநாதன் யார்? குரு. எல்லாரையும் அதாவது இப்போ நீங்கள் இப்போ செவ்வாய் ஒரு ஸ்கோர் இருக்குது. செவ்வாய்க்கு நம்ம சப்போஸ் அவுட் ஆஃப் 10ல் 8 தரோம், குரு 9ல் வந்துடும். சுக்கிரனுக்கு நம்ம சப்போஸ் 9 கொடுக்குறோம், குரு அப்போ 10ல் வந்துடும். இப்போ குரு எப்போவுமே ஒரு தனித்தன்மையான ஒரு கிரகம். அந்த ராசியில் நீங்கள் பிறந்துட்டீங்க தனுசில். ஸோ உங்களுக்கு எந்த பிளானட்டுடைய டிரான்சிட்டை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம். ஏன்னா எல்லாத்தையும் சமாளிக்கிற ஆற்றல் தான் டிஃபால்ட்டாக பை பர்த்தில் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதுதான் ஜூபிட்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ். குரு உங்கள் சுய ஜாதகத்தை நல்லா இருக்காரான்னு பாருங்கள். நல்லா இருந்தாருன்னா வேறு லெவலில் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிவிடுவார். அதிகமாக யாரெல்லாம் புண்ணிய காரியங்கள் மட்டுமே, தர்ம காரியங்கள் மட்டுமே, சுப காரியங்கள் மட்டுமே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே குரு ஜாதகம்லேயே நல்லா வருவார். குரு எந்த இடத்த இருக்கோ அவங்களுடைய புண்ணியங்கள் எவ்வளோ இருக்குன்னே காமிக்கும். குரு எப்படி ஒரு தோஷத்தை கொடுக்குதோ அந்த அளவில் அது அந்த புண்ணியங்களை குறைச்சிருக்கும். அதுதான் குருவுடைய தன்மை. குருனா தர்ம நெறிகளை பின்பற்றுவதுன்னு அர்த்தம். அப்போது ஹாரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கும் பொழுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 2024 சூரியன் எப்போ தனுசு உள்ளே வராரோ அப்போ அது மார்கழி மாதம். இப்போ மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு இப்போ பலன் எடுத்தாலும் சரி, இல்லை ஓவரால் பார்த்தாலும் சரி, 8ல் கரெக்டாக செவ்வாய், 6ல் குரு, 2ல் சுக்கிரன், 3ல் சனி, 4ல் ராகு, 12ல் புதன். ஏதாவது ஒரு கிரகம் நல்லா இருக்கா? எல்லாம் 12, 8, 6, 4ல் ராகு, 3ல் சனி. அப்போ எதையுமே பொசிஷன் எடுக்கல. 10ல் கேது, 10ல் கேது. அப்போ இது மாதிரியான ஒரு பொசிஷன் எடுக்கும்போது இது ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு ஃபேவரபுளாக ரிசல்ட் நடக்குமா, ஒரு பாசிட்டிவான விஷயமா நடக்குமா, ரொம்ப அது நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற டிசம்பர். இது எப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல டைம் வருதுன்னே வச்சுப்போம். அது டிசம்பரில் இல்லை, அவ்வளோதான். டிசம்பரில் நீங்கள் ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணலாம், ஒரு பிளான் பண்ணலாம். அது ஜாப் ரிலேட்டாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டாக இருக்கலாம், மணி மேட்டர்ஸாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், கல்யாண விஷயமாக இருக்கலாம். அப்போ டிசம்பரில் யூ கேன் ஜஸ்ட் பிளான். அதை செயல்படுத்துறதுக்கு தனுஷை பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் நல்லா இருக்குமா, பொருளாதாரம் சூப்பராக இருக்குமா, அது அப்படி இருக்குமா, இது இப்படி இருக்குமானா அந்த மாதிரியான ஒரு பலன்லாம் டிசம்பரில் பெருசாக இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. 2ல் சுக்கிரன் வந்திருக்காரா? டிசம்பரில் 2ல் சுக்கிரன் இந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பண்ண வச்சிடும். ஸோ வீட்டுக்கு தேவையானதெல்லாம் என்னவாக இருக்கும்? குழந்தைங்களுக்கு பர்த்டே வருது, கல்யாண நாள் வருது, நிறைய சொந்த பந்தங்கள்லாம் பத்திரிக்கை வச்சுருக்காங்க, ஃபங்க்ஷன் வருது, ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு இதை பண்ணணும், இவங்களுக்கு அதை பண்ணணும், இந்த மாதிரி செலவெல்லாம் சுக்கிரன் பண்ணும். இது ஒரு ஸ்டேட்டஸ். சனி 3rd ஹவுஸு. சனியால் தொந்தரவுலாம் ஒன்றுமே இல்லை. அது பாட்டில் நான் பாட்டில் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பார்க்குறேன், அது பாட்டில் சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. 4th ஹவுஸில் ராகு. அப்பப்போ சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ, அப்பப்போ சின்ன சின்ன மன உளைச்சல், அப்பப்போ சின்ன சின்ன அலைச்சல், இதை ராகு பண்ணும். 10ல் கேது. ஒரு மாதிரி மந்தமாக போதே, ஒரு மாதிரி ஒரு ஸ்லோவாக இருக்கே, ஒரு வேகமாக இல்லையே, ஏன் அப்படி இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு கேது. குரு 6th ஹவுஸு. என்ன ஃபேஸ் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் ஏன் இவ்வளோ தடை வருது, ஏன் இவ்வளோ எதிர்ப்பு வருது, ஏன் ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே இத்தனை போராட்டமாக இருக்குது, ஏன் இவ்வளோ இழுபறி அப்படின்னு குரு
செவ்வாய் 8 இந்த பர்டிகுலர் டிசம்பரில் செவ்வாய் 8 நீச்சம் வேறு, வக்ரம் வேறு. அப்போ வந்து ஒரு ஆரோக்கியம், மன உளைச்சல், உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கிளாஷ். அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. உங்கள் மேலே ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணதான் தான் அப்படி ஆயிடுச்சு, அப்படி பண்ணதான் இப்படி ஆயிருக்கும். நீங்கள் பொறுத்துக்க முடியாமல், ஏன்னா குருவோடைய ஆதிக்கல பொறுத்துக்க முடியாமல் பொங்கி எழுந்து சத்தம் போடுறீங்க. அது ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் ஆகுது, அப்புறம் அது அப்படியே வளருது, அது அப்படியே கருத்து மோதலாக மாறுது. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், சிம்பிளாகவே அவாய்ட் பண்ணலாம். இது செவ்வாயால் ஏற்படுது. புதன் 12 ஓவர் திங்கிங், சம்டைம்ஸ் இந்த முன்ன பின்ன சும்மா இது பண்ணலாமா அப்படி ட்ரை பண்ணுறது, திரும்ப வேண்டாம், சரி வராது, ட்ரை பண்ணலாமா வேண்டாம், அந்த மாதிரி புதன். ஸோ இப்படி ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு ஒரு முடிவை, முக்கியமான முடிவை, பர்டிகுலராக வந்து உங்களுடைய பொருளாதார அடிப்படையில், உங்கள் வேலை அடிப்படையில், உங்கள் திருமண வாழ்க்கை அடிப்படையில், உங்கள் பர்சனல் லைஃப்பில், உங்கள் இல்லற வாழ்க்கையில், உங்களுடைய ஒரு கல்வி அமைப்பில் இது வந்து நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய இடத்துல இருக்கான்னு கேட்டால் பெருசாக இல்லை. அப்போ டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு, கோ ஸ்லோ, பொறுமை, ஆரோக்கியத்தை பார்த்துங்க. சீனியர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, பெண்கள், ஆண்கள், வேலை தேடுறவங்க, ஒரு முயற்சி எடுக்கிறவங்க, ஒரு பொருள் வாங்க நினைக்கிறவங்க, எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஒரு அப்படி இப்படி 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 கடைசியில் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காத ஒரு மந்தாக தான் தெரியுது. அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக ஒரு முதலீடு இல்லை நேரம் அப்படி ஒரு பயங்கரமான முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் காமாக, ரிலாக்ஸாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு சிம்பிள் ஒரு முயற்சி, அதில் என்ன கிடைக்குதோ அது போதும், கிடைச்ச வரைக்கும் வி வில் என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி போயிட்டிங்கன்னா தட் இஸ் பெட்டர். அப்படி தான் தனுசு 2024 டிசம்பரில் இருக்கே தவிர சூப்பர் டூப்பர், ஆஹா ஓஹோ பிரமாதம், எக்ஸ்ட்ராடனரி அப்படி இல்லை. அதே நேரத்தில் ரொம்ப மோசம், ரொம்ப அப்படி ஆகிடும், ரொம்ப இப்படி ஆகிடும், அப்படியும் இல்லை. இது எப்படி இருக்குன்னா டோட்டலாக இட்ஸ் டோட்டலி கனெக்டட் டு யுவர் மைண்டு. அந்த மைண்டை வந்து சின்ன சின்ன அந்த சூழ்நிலையை வந்து நமக்கு ஃபேவராக உடனே நடக்காமல் அது இழுத்து 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 நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அவ்வளோதான். அதை புரிஞ்சிட்டிங்கன்னா மேட்டர் சால்ட். பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துக்குண்டான பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கோம். இது ஒரு பொது பலன். இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அது உங்களுக்கு 100% பொருந்துமானால் அந்த அளவுக்கு அது பொருந்தாது. பட் டு த மேக்ஸிமம் அது என்ன பொருந்தும். அதோடு சேர்த்து உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிற நான் பார்க்க சொல்லியிருக்கேன். அது நிறைய பேர் இன்னும் கூட கேள்வி கேட்குறீங்க. நான் தொடர்ந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ, லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் ராசியிலே அந்த பேரை வச்சு ஒரு வீடியோ. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கடகராசி, லக்னம் வந்து மகரம் அப்படின்னா கடகராசியும் பாருங்கள், மகர ராசியும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் தசா புத்தி என்ன. இதை மைண்டில் ஏற்றிங்க. தசா புத்தி தெரியலனா அதுக்கு தான் உங்கள் பேர்த் சார்ட்டை ஒரு முறையாவது பாருங்கள். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, அதை பேஸ் பண்ணி உங்கள் வயசுக்கு ஒரு தசா புத்தி மாறிட்டே இருக்கும். 9 கோள்களும் தசையை ரூல் பண்ணும். அதில் என்ன பீரியடில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து ரிலேட்டடான டவுட்ஸ் ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி இப்போது 2025 நான் பலனும் கொடுத்துருக்கோம். ராசி லக்னம் காம்போவும் 2025 கொடுத்துருக்கு. நியூ இயர் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கேன். சனி பெயர்ச்சி வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. நான் அடுத்து ராகு கேது குருலாம் வருவாங்க. பட் அது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எல்லா மாதமும் தொடர்ந்து வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இந்த சப்போர்ட் வந்து நான் ஏன் பண்ணுறேன்னா, என்ன சில பேர் கேட்டாங்க, நீ வந்து இந்த ஹாரோஸ்கோப் டெய்லி காலையிலேயே பார்த்துருவியா, எழுந்தவொடனே ஃபஸ்ட் ஹாரோஸ்கோப் பார்த்துருவியா, பார்த்து தான் டே பிளான் பண்ணுவேன். நான் அப்படி பிளான் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த டெய்லி அந்த ஸ்டார்ஸ்லாம் தெரியும் இல்லையா, எந்த ஸ்டாரில் பிளானட் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு. பட் நான் எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பர்சனலாக இப்போ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் நான் எப்படி கொடுக்குறனோ அதே தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கும்போதே என்னோடய ராசிக்கு அது எப்படி மூவ் ஆகுது, என்ன நடக்க போகுது, என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கும். என்ன தான் நடக்கிறத தடுக்க முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு அதை பிளான் பண்ணிடலாம். ரெண்டாவது இந்த டெய்லி விஷயத்தில் என்னென்னா, ஏதாவது ஒரு புதுசாக பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ண போகிறோம், யாரையோ ஒருத்தரை சந்திக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அந்த டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த டேயில் உள்ள ஸ்டார் அது நமக்கு ஃபேவரான ஸ்டாரா, அது நமக்கு கை கொடுக்குமா, அன்றைக்கி செய்கிற செயல் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடையும், இதெல்லாம் அந்த ஹோரை இதெல்லாம் டெஃபினட்டாக பார்க்கறது உண்டு.
எல்லா சமயம் பார்க்குறோமோ இல்லையோ, எல்லா சமயம் அப்படி அதை நிமிஷத்துக்கு நிமிஷத்தை நினச்சி வாழ முடியாது. அது சாத்தியமே இல்லை. அப்படி நானும் இந்த ப்ராக்டிஸை வந்து உங்களை பண்ணவும் சொல்லலை. சில பேர் அதுவே ஒரு ப்ராக்டிஸெல்லாம் வச்சுருக்காங்க. பட் நான் அப்படிலாம் ரெக்கமெண்ட் பண்ணல. நான் சொல்கிறது ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரீடிங். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி ஸ்டார்ஸ்லாம் பார்க்க தெரியுதுன்னா அது நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, முயற்சி எடுக்க போகிறீங்க, ஒரு டாக்டர் சந்திக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்ளை பண்ணலாம், லோன் ட்ரை பண்ணலாம், ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்க போகலாம், இல்லை வரனை செலக்ட் பண்ணலாம், அன்றைக்கி தான் நீங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் முதல்ல செய்யும்போது அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதோடைய தொடர்ந்து அந்த பயணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் கொடுக்கும். இவ்வளோதான் விஷயம். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வீடு மாற்றுறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வாகனத்துக்கு வந்து நீங்கள் வந்து செலவு செய்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணது தான் ஆஸ்ட்ராலஜி. பிளானட்டரி பொசிஷனை வந்து நம்ம வந்து அதாவது கிரகங்கள் உண்மையிலேயே பலன்லாம் தருமா நிறைய பேர் கேட்டாங்க. நான் பர்சனலாக பேசும்போது என்னுடைய அனுபவத்தில், எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு என்னுடைய அனுபவத்தில் கிரகங்கள் பொய்யும் சொல்கிறதில்லை, அது தவறுறதும் இல்லை. மேபி அதை நாம் தவறாக புரிஞ்சிக்கலாம், இல்லை சரியாக யூகம் பண்ணாமல் போகலாம். பட் யூகம் சரியாக பண்ணோம்னா அது நிச்சயமாக அதோட பலனை க்ளீனாக கொடுத்துரும். இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ ஆஸ்ட்ராலஜி சர்வீஸ் வந்து தொடர்ந்து நான் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் இது வந்து நிறைய பேர் எங்களுக்கு பர்சனலாகவும் தேங்க் பண்ணியிருக்காங்க, என்னை மீட் பண்ணவங்களும் தேங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக ஒரு ஆபத்தான காலம் ஒன்றை செய்யாதீங்கன்னு தடுக்கிறோம், ஒரு நல்ல காலம் ஒன்று எப்படியாவது செஞ்சு முடிங்கன்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துகிறோம். ஸோ அந்த டிரான்சிட் வந்து என்னென்னா ஃபேவரபுளாக இல்லை அன்ஃபேவரபுளான்னு கணிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்க. சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது, சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லாமல் அதை கடந்து போகிறது நல்லது, சிலதை மறந்து போகிறது நல்லது, சிலதை விட்டுறது நல்லது, சிலதை நம்ம எடுத்துக்கிறது குட் லக். இந்த மாதிரி புரிதல் தான் இந்த ஆஸ்ட்ராலஜி நம்ம ஆஸ்ட்ராலஜி வந்து வெறும் கேல்குலேஷனும் கிடையாது. அது ஒரு லாஜிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணியும் பார்க்கணும். ஒரு லாஜிக்காக கனெக்ட் பண்ணும்போது தான் அது புரியும். ஸோ இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் கொஞ்சமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.